ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்டிஏடி ஸ்பெஷல் டேட் 2026 பேப்பர் 1 and 2க்கான மேக்ஸ் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்குங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸில் கேட்ட சம்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் மாடலில் பார்த்து ஒரு 60 சம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கான 10 சம்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ப்ரீவியஸில் கேட்ட சம்ஸை மேக்ஸிமம் அதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதுங்க. மேக்ஸை ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அது இல்லாமல் பேசிக்ஸான ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே போதும், மேக்ஸில் ஈஸியாக வந்து மார்க்ஸ் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிற டெஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு. ஸோ தமிழ், இங்கிலீஷ், தமிழ், சயின்ஸு, சோசியல், EVS எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் வைஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எல்லாமே ஒன் வேர்ட் டைப் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் கொடுக்குறோம். ப்ளஸ் யூடியூப்பில் வர டெஸ்ட் கொஷின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு எல்லாமே சேர்த்து இப்போ ஆஃபரில் வந்து 499க்கு பேப்பர் 1 கொடுத்துட்ருக்கோங்க. பேப்பர் 1 5 சப்ஜெக்ட் வந்துடும். இல்லை பேப்பர் 2 வேணுன்னா உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் மேஜரோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆஃபரில் இது மட்டும் 499க்கு நம்ம ஃபுல் நோட்ஸுமே நம்ம சேர்த்து கொடுத்துட்ருக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுட்டு வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கான 10 சம் வந்து பார்த்தலாமா? ஸோ ரெடியாக நீங்கள்? ஸோ பேப்பர் பண்ணலாம் ரெடியாக இருக்கல. ஸோ டக்கு டக்குன்னு ஆன்சர்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் 61, பின் வருவனவற்றை ஏறு வரிசையில் எழுதுக. ஸோ ஏறு வரிசையில் கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், 3/4, 2/5, 4/6, -2/5. ஸோ இதை வந்து ஏறு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஏறு வரிசைக்கு எழுதுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி பின்னங்களாக இருக்கிறத வந்து நம்ம LCM எடுத்து ஸோ அதை டேலி பண்ணி நம்ம பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் எது டேரெக்டாகவே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே இருக்கிற நம்பருக்கெல்லாம் LCM எடுத்துடலாங்களா? 5, 6, 5. ஸோ 2ஆல் போடுங்க. 2, 5, 3, 5. மறுபடியும் 2ஆல் போட்டால் 1, 5, 3, 5. 3ஆல் போட்டால் 1, 5, 1, 5. நெக்ஸ்ட் 5ஆல் போட்டோம்னா 1, 1, 1, 1. ஓகேங்களா? ஸோ 2, 4, நம்ம 12, 12, 5, 60. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான LCM என்ன? 60. ஓகேங்களா? ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி பின்னங்களில் வந்து ஏறு வரிசை இறங்கு வரிசையில் எழுத சொல்லியிருந்தாங்கன்னா கீழே இருக்கிற எல்லா டினாமினேட்டர் நம்பருக்கும் நம்ம LCM எடுத்து நம்ம LCM எடுத்ததுக்கப்புறமா நம்ம டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் எதுன்னு ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து சின்ன சின்ன நம்பர் இருக்குங்காட்டி ஓகே, இதே பெரிய நம்பராக இருந்தாலுமே நம்ம சேம் இதே மாதிரி LCMல போட்டோம்னா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இன்னும் நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ LCM வந்து 60ன்னு கிடச்சிருச்சுங்க. அப்போ இப்போ வந்து 3/4 இருக்குது. இப்போ கீழே வந்து எதில் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து 60 வரும். ஸோ 60 இப்போ 4 வந்து எத்தனை நாள் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 60 வரும்னா 15ஆல் மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு 60 வரும். அப்போ மேலே 15னா சரி, கீழே 15னா மேலேயும் 15ஆல் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம். மேலே 15ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வருது? 45 வருது. சரிங்களா? ஸோ செகண்ட் ஒன்னுக்கு வந்து பாருங்கள், 2/5 இருக்குது. மல்டிப்ளை பண்ணுங்கள். 15 12 வருமா? 12, 5, 60. 60. ஸோ மேலே வந்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24. ஓகேங்களா? அப்போ 45/60, 24/60. ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் வந்து பாருங்கள், 4/6. எதால் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணாலே வந்து 10×6 = 60. மேலே 10ஆல் போட்டோம்னா 40/60 வரும். சரிங்களா? ஸோ ஃபோர்த் ஒன் வந்து பாருங்கள், -2/5. 12ஆல் போட்டோம்னா -24/60. ஓகேங்களா? இப்போ 4ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? ஈவனாக கொண்டு வந்துட்டோமா கீழே டினாமினேட்டரை? இப்போ போடுங்க. ஸோ எது வந்து பெரிய நம்பர்? ஸோ எப்போவுமே வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம -+2 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் நம்பரில் பெரிய நம்பர் கரெக்டாக நம்ம ஆட் பண்ணிட்டு வரணும். ஸோ இங்கே மைனஸ் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. -24/60 தான் ஃபஸ்ட்டு வரும். சரிங்களா? இங்கே இருக்கிற அந்த ஃபோர்த்து ஒன் தான் வந்து ஃபஸ்ட் வரும். தென் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், 24/60. அதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும் உங்களுக்கு? -24/60. அதுக்கப்புறம் வந்து 40/60. அப்புறம் 45/60. கரெக்டுங்களா?
கிளியராக புரிஞ்சுச்சுங்களா? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் ஏறிட்டோமா? ஏறு வரிசைன்னு என்ன? ஸ்மால் நம்பர் டு பிக் நம்பர் தான் வந்து ஏறு வரிசை. சரிங்க, ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம், கீழே இருக்கிற டினாமினேட்டர் 4க்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் எடுத்துட்டோம். எல்சிஎம் எடுத்துட்டு ஸோ எதாவது மல்டிப்ளை பண்ண ஈவனாக வந்து ஒரே மாதிரி டினாமினேட்டர் கொண்டு வரக்காக வந்து எல்சிஎம் எடுத்து டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்ச நம்பரை நம்ம டேரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏறு வரிசையில் எழுதிட்டோம். சரிங்களா? அப்போ இப்போ சொல்லுங்கள், ஆப்ஷனில் எது வந்து ஆன்சர் வரும்? ஃபஸ்ட் வந்து 4th வரும். -2/5 தான் வந்து ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 25/60 வந்து என்ன 2/5. 2/5 வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது. ஃபஸ்ட் ஒன் வந்து இது. ஸோ ரெண்டாவது 2/5. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4/6, அப்புறம் 3/4. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏறு வரிசையில் இதுதான் சரி. என்ன சொல்லுவோம், 4 2 3 1 கரெக்டுங்களா? எங்கே இருக்குது? 3 1. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. சரிங்களா? ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்கன்னா, இப்போ கொஷினில் டேரெக்டாக இருக்குன்னா இப்போ டேரெக்டாக இது என்ன, இதுதான் வந்து சின்ன நம்பர், அடுத்து இது, அடுத்து இது, அடுத்து இதுன்னு சொல்லி நிறைய பேர் டேரெக்டாகவே போட்டுருவீங்க. அப்படி போடக்கூடாதுங்க. அப்படி போட்டால் உங்களுக்கு தப்பாக தான் வருங்க. கீழே இருக்கிற டினாமினேட்டர் நம்பருக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து கீழே டினாமினேட்டர் எல்லாத்தையுமே காமனாக கொண்டு வந்து அதுக்கப்புறமா அதில் பெரிய நம்பர் இது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் நீங்கள் எழுதி தான் நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ எல்சிஎம் அப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ செகண்ட் ஒன் வந்து பாருங்கள், ஒரு வட்டமானது 12 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டால் கிடைக்கும் வட்டக்கோண பகுதியின் மைய கோணம் என்ன? ஸோ இப்போ வந்து பாருங்கள், நம்ம லாஸ்ட்டு சம்லேயும் பார்த்துருப்போம். அந்த கடிகார சம் ஒன்று நம்ம நேற்று பார்த்த சம்மில் கடிகார சம் பார்த்தோம்ல, அந்த கடிகார சம்லேயே வந்து இந்த கோணத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வட்டம் எடுத்துக்கோங்க. ஒரு வட்டம் எடுத்துட்டோம். அந்த வட்டத்தை வந்து 12 பிரிவாக பிரிக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி 12 பிரிவாக நம்ம பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோணத்துக்கு எவ்வளோ வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எவ்வளவு கோணம் வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு வட்டம் அப்படின்னால வந்து என்ன 360 டிகிரி தான். சரிங்களா? ஸோ டிவைடட் பை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கிறோம்? 12 பிரிவுகளாக பிரிக்கிறோம். ஸோ பிரித்து என்ன வருது? 30 டிகிரி. சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் டேரெக்டாக 30 நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கடிகாரத்தில் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே வந்து 12 3 6 இப்போ 9 இருக்குதுன்னா இங்கே ஒவ்வொரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன 30 டிகிரி இருக்கும்னு நம்ம சொன்னோம். கரெக்டாக? கோணம் வந்து எவ்வளவு? 30 டிகிரி இருக்குன்னு நம்ம லாஸ்ட்டு பார்த்த சம்மில் சொல்லியிருப்பேன். அப்போ ஒவ்வொரு பகுதிக்கு எவ்வளோ உங்களுக்கு கோணம் இருக்குது? 30 டிகிரி தான் இருக்குது. சரிங்களா? இது நீங்கள் டக்குன்னு ஆன்சர் பார்த்தாலே போத்தலாம். எத்தனை பிரிவுன்னு தெரிஞ்சதுனாலே வந்து டேரெக்டாக வந்து 13 போட்டலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே என்ன கேட்டிருக்காங்க, மொத்தமாக நம்மளுக்கு வட்டம்னாலே என்ன 360 டிகிரி தான். ஸோ டேரெக்டாக இங்கே என்ன பக்கம் கொடுத்துருக்காங்க, 12 இதாக பிரிக்கும்போது உங்களுக்கு 30 டிகிரி தான் வரும். கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ நீங்கள் ஒவ்வொரு பகுதியாக பிரித்து போட்டாலும் சரி தான். ஸோ இல்லாமல் டேரெக்டாக டிவைட் பண்ணி போட்டிங்கனாலும் சரி தான். நான் 2 விதமாகவும் நான் சொல்லிவிட்டேன். உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து மூணாவது கேள்வி 63. x/3 - 5 = x/6 + 1 எனில் சரி x/6 + 1 எனில் எக்ஸின் மதிப்பு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இங்கே இருக்கிற எக்ஸோடகளோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சால்வ் பண்ணிடலாமா? x/3 - 5 = x/6 + 1. சரிங்களா? ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ இங்கே கீழே டினாமினேட்டர் இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? மல்டிப்ளை என்ன வரும்? எக்ஸ் இந்த பக்கம் வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து x - 15/3 வரும் x + 6/6ன்னு வரும். கரெக்டுங்களா? ஸோ இங்கே இருக்கிற இதை வந்து நம்ம மேலே மல்டிப்ளை பண்ணும்போது வந்து 15 வருது. 6 இந்த பக்கம் வரும்போது 6/6ன்னு வரும். கரெக்டுங்களா? கிளியராக புரிஞ்சுதா? ஸோ இது வந்து டேரெக்டாகவே நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 3 3 2 3 6 இது டேரெக்டாகவே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் இங்கே வரும் என்ன, x - 15 = x + 6/2 அப்படின்னு இருக்கும். கிளியராக புரிஞ்சிச்சா உங்களுக்கு இது வரைக்கும்? தென் அதுக்கப்புறம் இந்த 2 வந்து இந்த பக்கம் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன வருது? 2x மைனஸ் இந்த இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுவோமா, 15 கூட மல்டிப்ளை பண்ணுவோம் 30 = x + 6ன்னு வரும். கீழே டினாமினேட்டரை வந்து இந்த பக்கம் நம்ம கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். சரிங்களா? ஸோ எக்ஸ் 2 இந்த பக்கம் வரும்போது 2x - 13 வருங்களா? தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸையும் வந்து இந்த பக்கம் ஈக்குவல் இருக்கிறது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைனஸில் வருமா? அப்போ 2x - x = 6 ப்ளஸ் இங்கே -30 இருக்கிறது இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது +30 ஆயிடும்.
சரிங்களா? இப்போ 2x மைனஸ் எக்ஸ் என்ன எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 6 + 30 36. ஸோ ஆன்சர் வந்து 36. கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ ஒன்றில் x/3 - 5 = x/6 + 1 கொடுத்துட்டு இதோட எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கீழே இருக்கிறத வந்து நம்ம டேரெக்டாக வந்து இப்போ கலப்பு பின்னமாக இருக்கிறது நம்ம பின்னமாக மாற்றுவோம்ல. ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷனாக வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ அந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இங்கே கீழே டினாமினேட்டர் டேரெக்டாகவே நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். கேன்சல் பண்ணிவிட்டு இருக்கிற வேல்யூ நான் டேரெக்டாகவே போட்டு இந்த 2வை இந்த பக்கம் கொண்டாந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கிற 2 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸை கேன்சல் பண்ணாலே நம்மளுக்கு என்ன எக்ஸோட வேல்யூ வந்து கிடச்சிரும். சரிங்களா? ஸோ அடுத்து 64வது கேள்வி. 2020ஆம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் நாள் திங்கட்கிழமை எனில் 2020ஆம் ஆண்டின் மே மாதம் முதல் நாள் என்ன? ஸோ அதாவது வந்து ஜனவரி மாதம் முதல் நாள் ஜனவரி 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திங்கக்கிழமைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மே வந்து 1 என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மே வந்து 1 வந்து என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளியராக புரிஞ்சுதா? ஸோ ஃபஸ்ட் வந்து பாருங்கள் 2020ங்கிறது வந்து நம்ம லீப் இயரா இல்லை என்ன நார்மலாக அப்படின்னு நம்ம நீங்கள் செக் பண்ணோம். ஸோ நம்மளை வந்து லாஸ்ட்டில் வர டிஜிட் வந்து 4ஆல் டிவைட் ஆச்சுனாலே அது என்ன லீப் இயர் தான். சரிங்களா? ஸோ அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து லீப் இயர்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ லீப் இயர் ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஜனவரி மந்தில் மொத்தம் எத்தனை நாள் இருக்குது? ஜனவரி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 31 நாள் இருக்குது. ஃபெப்ரவரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீப் இயருங்கிறது 29 ஓகேங்களா? அடுத்தது மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 31 நாள் இருக்குது. ஏப்ரலில் வந்து பார்த்தேன் அப்படின்னா 30 நாள் இருக்குது. ஏன்னா மே ஃபஸ்ட்டு தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ அதனால் அதை விட்டோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ண என்ன வரும்? 1 ஸோ 12 121 நாள் வருது. சரிங்களா? மொத்தம் எத்தனை? 121 நாள் வருது. அப்போ இந்த மொத்தம் எத்தனை நாளோ டிவைடட் பை எத்தனை ஹவு மெனி டேஸு? 7 டேஸ். ஓகேங்களா? ஸோ அதை டிவைட் பண்ணுவோமா? அப்போ 121 நாள் வந்து 7ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். சரிங்களா? 7ஆல் டிவைட் பண்ணோம்னா இது ஸோ 51 இதில் 49. ஸோ பேலன்ஸ் என்ன வருது? 2 வருது. சரிங்களா? ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கேலண்டர் சம்ஸ் கேட்கும்போது நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட்டு என்ன நாள்லேருந்து கேட்டிருக்காங்க? ஜனவரி மந்த்லேருந்து எத்தனை மந்த் வரைக்கும் கேட்டிருக்காங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏப்ரல் வந்து 25 வரைக்கும் கேட்டிருக்காங்கன்னா அப்போ ஏப்ரல் 25 வரைக்கும் மட்டும் நம்ம போட்டுட்டு ஏப்ரல் 25 வந்து என்ன டேன்னு கேட்டிருந்தாங்கன்னா அந்த ஏப்ரல் 25 விட்டுட்டு 24 வரைக்கும் கால்குலேட் பண்ணுவோம். அப்போ ஏப்ரல் 24ன்னு போட்டு மொத்தம் எத்தனை நாள் வருதோ அதை டோட்டலாக கவுண்ட் பண்ணி 7ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எத்தனை மந்த்து எந்த மந்த் வரைக்கும் கேட்டிருக்காங்களோ அந்த மந்த் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணி நம்ம 7ஆல் டிவைட் பண்ணுவோம். ஏன்னா அத்தனை 7 டேஸ் இருக்காங்கட்டி 7ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே என்ன மீதி என்ன வருது? 2 வருது. சரிங்களா? அப்போ ஜனவரி 1 வந்து திங்கக்கிழமை. ஜனவரி 1 வந்து திங்கக்கிழமைனா திங்கக்கிழமை கூட ப்ளஸ் 2 டேஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். என்ன வருது? ஸோ வெட்னஸ்டே. அப்போ மே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெட்னஸ்டே. சரிங்களா? புதன்கிழமை. ஸோ இந்த கீழே வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து மீதி வருதோ ஸோ அந்த மீதி வந்து நம்ம என்ன கிழமை கொடுத்துருக்காங்க அது கூட ஆட் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 வருதுன்னா திங்கக்கிழமை கூட 3 ஆட் பண்ண என்ன வரும்? உங்களுக்கு தேர்ஸ்டேன்னு வரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன டே கேட்டிருக்காங்களோ அது கூட நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு டே வந்து கிடச்சிடும். சரிங்களா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன லீப் இயராக நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியராக கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்த கீழ்காணும் அமைப்பில் அடுத்து வரும் என்னென்ன மிஸ்ஸிங் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 9 28 65 126. ஸோ இது 126க்கு அடுத்து வர நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கொடுக்கும்போது ஸோ என் நம்பர்ஸ்க்கு எதாவது இடையில வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். நான் உங்களுக்கு லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன் நம்பர்ஸ்க்கு இடையில வந்து எதாவது டிஃப்ரென்ஸ் வருதா, வர்க்க எண் வருதா, இல்லை ஸ்கொயர் வேல்யூ வருதா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு இடையில இன்பிட்வீன் நம்பர்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் அதுக்கு ஒவ்வொரு நம்பருக்கு இடையில விடுபட்ட நம்ம டிஃப்ரென்ஸ் கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது உங்களுக்கு பார்த்தால என்ன தெரியுது? வர்க்க எண்ணாக தான் தெரியுது. சரிங்களா? ஸோ வர்க்க எண்ணில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நம்பர் ஆட் ஆகி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 2 இருக்கா, இங்கே வந்து 8 + 1 27 + 1 64 + 1 125 + 1. ஸோ அந்த மாதிரி வந்து வந்திருக்கு. தெரியுதுங்களா? வர்க்க எண்களாக தான் வந்திருக்கு. ஸோ இது எப்படி எழுதலை? இதோட ஃபார்முலா என்ன? n³ + 1 n³ + 1. ஸோ அதான் வந்து என்ன 1³ + 1 என்ன 1 + 1 என்ன 2. அப்போ இங்கே நம்மளுக்கு 2 வந்துச்சு. சரிங்களா? ஸோ இப்போ 9க்கு என்ன? 9க்கு வந்து 2³ + 1. அப்போ 8 + 1 = 9. 9 வந்திருக்குங்களா? ஸோ அடுத்து வந்து 3³ + 1 3³ + 1 போட்டோம்னா என்ன 27 + 1 என்ன 28.
28 வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பார்த்தாலே ஸ்கொயர் வேல்யூஸா இல்லை வந்து க்யூப் வேல்யூஸாக நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். அடுத்து 4 க்யூப் என்ன 64 + 1 65. 5 க்யூப் என்ன 125. அப்போ 125 + 1 என்ன 126. அப்போ 6 க்யூப் என்னங்க உங்களுக்கு பார்த்தாலே 6 க்யூப் என்ன 216. அப்போ 216 + 1 என்ன 217. அவ்வளோதான் ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதான் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா க்யூப் வேல்யூவா ஸ்கொயர் வேல்யூவா நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இல்லை எந்த ஒரு இது வேல்யூ அந்த மாதிரி வந்து வரல அப்படின்னா டேரெக்டாக கொடுத்துக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு நம்பருக்கு இடையில டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்கள். டிஃப்ரென்ஸ் எடுத்த நம்பர் ஏதாவது மல்டிப்ளை ஆயிருக்கா 2ஆல் மல்டிப்ளை ஆயிருக்கா இல்லை 3ஆல் மல்டிப்ளை ஆகி நம்மளுக்கு வேல்யூஸ் வந்திருக்கான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா டேரெக்டாகவே போட்டுடலாம். சரிங்களா? மேக்ஸிமம் நம்மளுக்கு அந்தளவுக்கு டஃபால் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூ க்யூப் வேல்யூ மாதிரி தான் ரொம்ப பேசிக்காக தான் கேட்பாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் கேட்குறதா பேப்பர் 2ல் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன 217. ஆப்ஷன் பி 217 தான் சரி. 66வது கேள்வி, மிக சிறிய 4 இலக்க எண் மற்றும் மிகப்பெரிய 3 இலக்க எண்களுக்கு இடையான வேறுபாடு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ மிக சிறிய எண்ணானது 1 தான், மிகப்பெரிய எண்ணுனா 9 நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ 4 இலக்க எண்கள்லேயே மிக சிறிய எண் எதுங்க 4 1 தான் வந்து மிக சிறிய எண். அப்போ 3 இலக்க எண்களோட மிகப்பெரிய எண்ணது 3 9 வரும். கரெக்டுங்களா? இதுதானே 3 இலக்கங்கள். 4 இலக்கங்கள் 4 டிஜிட் வரும், 3 இலக்கங்கள்னா 3 டிஜிட் வரும். அப்போ இது ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன உங்களுக்கு? ஸோ மைனஸ் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு 1 தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 1 தான் சரி. மிகப்பெரிய எண்ணுனா 9 போட்டுக்கோங்க. அதில் முன்னாடி எத்தனை இலக்கங்கள் கேட்டிருக்காங்களோ அத்தனை 9 போட்டுக்கணும். அதே மாதிரி மிக சிறிய எண்ணா 1 தான். ஸோ இப்போ 4 இலக்கங்காட்டி நான் 4 1 போட்டிருக்கேன். கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்த சம் வந்து பாருங்கள் 67. 2 எண்களின் கூடுதல் 18, மேலும் அவற்றுள் ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 6 அதிகம் எனில் அந்த எண் காண்க. ஸோ இப்போ என்ன சொல்லுங்கள் 2 எண்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 2 எண்களோட கூடுதல் வந்து பார்த்திங்கன்னா 18. அதில் வந்து ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரை விட 6 நம்பர் வந்து அதிகமாக இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ டேரெக்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்கள். நம்மளுக்கு வந்து 18 வரணும். 2 எண்களுக்கு கூட்டம் 18 வரணும். இதுவும் 18 தான் வருது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 18 தான். இதுவும் 18 தான். இதுவும் 18 தான். ஸோ அப்போ வந்து 4 நம்பரில் எந்த நம்பர் எடுத்தாலுமே என்ன கூடுதல் வந்து 18 தான் வருது. ஸோ இங்கே இன்னொரு நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க, ஒரு எண்ணை விட இன்னொரு எண்ணை வந்து 6 எண் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள் 6 + 2 வந்து 12. கரெக்டாக? அப்போ இங்கே வந்து 6 எண் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே 7 11 வருது, வராது. 9 9 வருது, இங்கேயும் இல்லை. 10 8 வருது, அப்போ இதுவும் வராது. சரிங்களா? அப்போ 6 ஒரு எண்ணை விட இன்னொரு எண்ணை வந்து 6 அதிகமாக இருக்குது அப்படின்னா இப்போ 6 + 6 தான் வரும். கரெக்டாக? இப்போ 12. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தாலே என்ன 6, 12 தான் வந்து அந்த இரு எண்கள். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 68 வந்து பாருங்கள், ஒரு லீப் வருடத்தில் சுதந்திர தினத்திற்கும் அக்டோபர் 24க்கும் இடையே உள்ள மொத்த நாட்கள் என்ன? சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கங்க. நம்மளுக்கு வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேஸ் இன்பிட்வீன் கேப்பில் மந்த் கேட்டாலும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஆனால் இங்கே ஒரே ஒரு டவுட் என்னென்னா ஒரு லீப் இயர்னு கொடுத்துருக்காங்க. லீப் இயர் அப்படிங்கும்போது நம்ம கால்குலேட் பண்ணுவோம் ஃபெப்ரவரி வந்தால் மட்டும்தான் நம்ம லீப் இயரை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இல்லை அடுத்த லீப் இயர் விட்டுட்டு அடுத்த ஃபெப்ரவரி விட்டுட்டு அடுத்த மந்தெல்லாம் கொடுக்கும்போது நம்ம லீப் இயரை கால்குலேட் பண்ண நம்மளுக்கு தேவையே இல்லை. ஸோ நம்மளுக்கு மற்ற நாளெல்லாம் 31 தெரியும், மற்ற அது பேலன்ஸ் இருக்கிறதால 13 தெரியும். அந்த ஃபெப்ரவரி மந்த் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருந்ததுனா தான் லீப் இயராக என்ன இதுன்னு பார்க்கணும். ஸோ அது இல்லைன்னா அதை நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஆனால் இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே கொடுத்துருக்காங்க லீப் இயர்னு சொல்லி. ஸோ சுதந்திர தினத்துக்கு அக்டோபர் 24க்கும் இடையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சுதந்திர தினம். ஸோ சுதந்திர தினம் என்ன ஆகஸ்ட் 15ஆம். ஸோ அப்போ அந்த ஆகஸ்ட் 15 விட்டுருங்க. ஆகஸ்ட் 15 விட்டு 16லேருந்து கால்குலேட் பண்ணுங்கள். சரிங்களா? ஆகஸ்ட் 16லேருந்து கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ 16லேருந்து அந்த 31 வரைக்கும் ஆட் பண்ணி எத்தனை நாள் வருது? 16 நாள் வருது. சரிங்களா? ஸோ அடுத்து அக்டோபர், அடுத்தது ஆகஸ்ட், செப்டம்பரில் வந்து 30 டேஸ் இருக்குது. அடுத்து அக்டோபரில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க 24 நாள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ 24வது நாள் என்னென்னு தெரியணும். அப்போ 23 வரைக்கும் நம்ம எடுத்தால் போதும். ஏன்னா 24வது நாள் வந்து என்ன 23 வரைக்கும் சேர்த்தனால என்ன வருது, மொத்தம் எத்தனை நாளோ அது வந்து 24வது நாள் நம்ம கால்குலேட் பண்ணிப்போம். சரிங்களா? அப்போ இதை கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை வருதுங்க 69. அப்போ வந்து எத்தனை நாள் இருக்குது மொத்தம் டோட்டலாக 69 நாள் இருக்குது. இதே வந்து கிழமை கேட்டிருந்தாங்கன்னா ஸோ நம்ம 7ஆல் டிவைட் பண்ணி என்ன வருதோ அது வந்து அந்த கிழமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கொடுத்துக்கிற கிழமை கூட அந்த மீதியை ஆட் பண்ணி வர்றது வந்து அந்த கிழமைன்னு சொல்லுவோம். இங்கே எல்லாம் கிழமை கேட்கல, மொத்தம் எத்தனை நாட்கள்னு கேட்டாங்கன்னா டேரெக்டாக டோட்டலாக கவுண்ட் பண்ணி நீங்கள் போட்டிங்கனாலே போதும், நம்ம டிவைட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஸோ அதுக்கு தான் 2 மாடலையுமே நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து 69வது சம்மு 4x + 5y = k எனில் அப்போ அதோட தீர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3,4 வேல்யூயும் கொடுத்துட்டாங்க. அப்போ கேயோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ 4x + 5y = kன்னு கொடுத்துட்டாங்க.
இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ என்ன 3 கொடுத்துருக்காங்க ப்ளஸ் 5 ஒய்யோட வேல்யூ என்ன 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 12 ப்ளஸ் 20 ஈக்குவல் டு கே. இப்போ டோட்டலாக போட்டு என்ன வருதுங்க 32. சரிங்களா? அப்போ கேயோட வேல்யூ என்ன உங்களுக்கு 32. ஆப்ஷன் டி தான் வந்து சரி. இங்கே வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் டேரெக்டாக வந்து எக்ஸோட வேல்யூ 3ஆகவும் ஒய்யோட வேல்யூ 4ஆக வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லாஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், ஏறு வரிசையில் எழுதுக. √64, 6², 6, 2⁴ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து எப்போவுமே வந்து ஒன்றா பின்னமில் கொடுப்பாங்க, ஸ்கொயர் வேல்யூஸு இல்லைன்னா இந்த மாதிரி மிங்கிள் பண்ணி தான் கொடுப்பாங்க. இல்லைனா ஸ்கொயர் வேல்யூஸு ரூட்ஸ் தனியாக அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்போ ரூட் தனியாக கொடுத்தாங்கன்னா அந்த ரூட் வேல்யூ நமக்கு டேரெக்டாக வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம போடணும். சரிங்களா? ஸோ இப்போ √64 எதோட ரூட் வந்து 64 உங்களுக்கு 8ஓட இதுதான் வந்து வரும். சரிங்களா? அடுத்து வந்து 6² என்ன 36. அடுத்து இந்த 6 வந்து அப்படியே நம்ம 6 போட்டுருவோம். 2⁴ என்ன 2⁴ என்ன சொல்லுவோம் 2 × 2 × 2 × 2 இதை 2⁴ சொல்லுவோம். சரிங்களா? 2 4 4 2 8 8 2 16. சரிங்களா? அப்போ இதோட வேல்யூ என்ன 16. இப்போ இதுக்கு சொல்லுங்கள், இந்த 4 நம்பர்லாம் ஏறு வரிசையில் எழுதுங்க. ஃபஸ்ட் வந்து 6 வரும், அதுக்கப்புறம் என்ன வருது உங்களுக்கு 8 என்ன √64 வரும், அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் 2⁴, அப்புறம் 6⁴2. ஓகேங்களா? கரெக்டாக? ஸோ அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 6 √64, 2⁴, 6⁴2. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஏறு வரிசையில் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணி வர வேல்யூஸை வந்து சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் எழுதி தான் நம்ம அதுலேருந்து எந்த வேல்யூஸ் வருதோ நம்ம அப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து சரி. ஸோ இன்றைக்கான 10 சம்ஸ் வந்து பார்த்துட்டோமா? ஸோ ஒவ்வொரு சம்ஸும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்பில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் சம்ஸை ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் இருக்கிற சம்ஸை நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே போதும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. தமிழுக்கு எல்லாத்துக்குமே மாடல் டெஸ்ட் வந்துட்டுருக்கு. ஸோ அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணால் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுட்டு வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ஆஃபரில் 499 தான் வந்து ஃபுல் நோட்ஸுமே நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. வேணும்னா மேலே நம்பருக்கு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.